த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தோத்து போயிடணும், தப்பி தவறி கூட ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறாரோ அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வியா எழுந்திருக்கு. அவருடைய அந்த கரூர் துயர சம்பவம் தொடங்கி ரஜினி கிட்ட உரண்டை இழுத்திருக்கிற வரைக்கும் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நேரடியா தேர்தல் களத்துல அவங்களுக்கு பாதகமா போய் முடியக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் தொடர்ச்சியா அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினாரு. பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தம் தான் அதிகமா கோலோச்சக்கூடிய சூழல்ல அவருடைய கட்சி பெயர்ல கூட இந்த திராவிடம் அப்படின்ற பெயர் இடம்பெறாததும், பொதுவா தமிழ்நாட்டை தமிழ்நாடு அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஆனா இவரு தமிழகம் அப்படின்ற பெயரை அந்த கட்சிக்கு வைத்ததில் இருந்தே அவருடைய அரசியல் அப்படின்றது சற்று குழப்பமான விஷயங்களா இருந்தது. ஆனா அவருடைய கொள்கை தலைவர்களா பெரியாரை வச்சிருக்கிறாரு, காமராஜரை வச்சிருக்கிறாரு, இப்படின்னு நிறைய முரண்பாடுகள் அப்படின்றது அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்த சூழல்ல தொடர்ச்சியா அவருடைய தேர்தல் பயணங்கள் அப்படின்றது ஒரு வெற்றியை நோக்கிய பயணங்களா இல்லாம எப்படியாவது தோத்து போயிடணும், ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதை நோக்கி தான் அவர் பயணப்படுறாரோ அப்படின்ற விஷயம் இருந்தது. முதல் விஷயம் என்ன, அவரு பொதுமக்கள் கிட்ட இன்ட்ராக்ஷன் அப்படின்றத பெரிய அளவுல பண்றதே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, தெருவில் இறங்கி நடந்து போய் மக்களோடு மக்களா வாழ்றது வசிக்கிறது அப்படின்றத அவர் செய்யறதே இல்லை. அண்ணா அவர்களையும் கிட்டத்தட்ட தன்னுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருவரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஆனா அண்ணா சொல்லி இருக்கக்கூடிய மக்களோடு போ, மக்களோடு வாழ், மக்களுக்காகவே உழை அப்படின்னு சொன்ன அவருடைய புகழ்பெற்ற அந்த வாக்கியத்தை அவரு பெரிய அளவுல கடைபிடிக்காமையே இருக்கிறார். இது இந்த முரண்பாடுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. உடனடியா அவர் ஒரு பெரிய நடிகர், அதனால அவர் வந்தார்னா பெரிய பிரச்சனையாகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும் அப்படின்றதெல்லாம் தாவேக்காரங்க சொன்னாலும் கூட அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாரு. பெரிய பெரிய பணக்காரர்களுடைய திருமண நிகழ்ச்சிகளாகட்டும், இல்லாட்டி நடிகைகளுடைய நிகழ்ச்சிகளாகட்டும், இதுக்கெல்லாம் அவர் போறாரு. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் உயிரிழந்தப்போ கூட விஜய் அவர்கள் அந்த சாவு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ பெரிய அளவுல கூட்டம்லாம் இல்லை, வந்தாரு, மாலை போட்டாரு, கிளம்பிட்டாரு, பெரிய எந்த பிரச்சனையும் ஏற்படலை. ஸோ அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றது பப்ளிக் மத்தியில இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிரேஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சு, அதாவது ஒரு நடிகன் அப்படின்ற அந்த கவர்ச்சி அப்படின்றது குறைஞ்சு ஒரு தலைவன் அப்படின்ற இடத்துக்கு வரும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க பக்குவமாவாங்க. அப்போ இந்த குரங்கு சட்டையெல்லாம் ஓரளவுக்கு பண்ணாம இருப்பாங்க. இது முதல் விஷயம். ஏன்னா அவரை எப்படியாவது ஒரு தடவை பார்த்தோம்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலானவங்களா இருக்கிறாங்க. அதை அவர் ஃப்ரீக்வெண்டா பண்ணாரு அப்படின்னும் பட்சத்துல அவர் மீதான அந்த கவர்ச்சி குறைஞ்சு தலைவன் அப்படின்ற இடத்தை நோக்கி விஜய் அவர்கள் ரொம்ப வேகமா போகலாம். ஆனா அதை ஒருவேளை விரும்பாம இருக்கிறாரோ அப்படின்றதுக்கான உதாரணங்களா தான் அவர் தொடர்ச்சியா வெளியே வராம இருக்கிறதும், எல்லா பெரும்பாலான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பனையூர் கட்சி அலுவலகத்துல மட்டுமே பண்ணக்கூடியதை அவரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் பிரச்சார களம் இவ்வளவு சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய பேருந்தை மட்டுமே பயன்படுத்தி சில இடங்களுக்கு மட்டுமே ஒரு 15 நாள் 20 நாள் இடைவேளை அப்படின்றத விட்டு தான் அவர் அந்த பிரச்சாரத்தை பண்றாரு. இப்படி பண்ணி எப்போ போய் மக்களை சந்திச்சு எப்போ அவங்களோட ஓட்டுகளை வாங்குறது. ஏன்னா தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடுகளுக்கு போய் கதவை தட்டி ஓட்டு போடுங்கம்மான்னு கேட்டா மட்டும்தான் ஓட்டு போடக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு திரைக்கவர்ச்சியை மட்டுமே நம்பி அவரே இப்படி களத்துல இறங்கி இருக்கிறத ஏன் அவர் அதை மட்டுமே பண்றாரு அப்படின்ற மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் எழுது. இன்னொரு பக்கம் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் கேட்ட போது கூட அவர் பதில் சொல்லாம போனது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இரவு திருச்சியில தங்கி இருந்திருக்கலாம், ஆனாலும் உடனடியா சென்னை திரும்பினதுக்கு அப்புறமா ஒரு 10-15 நாட்கள் அவர் காத்த மௌனம், அந்த மௌனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரக்டா முதல்வரையும் திமுகவையும் தமிழ்நாடு அரசு காவல்துறையினரையும் டைரக்டா அவர் ஹிட் பண்ணி பேசினது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகத்தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு துயர சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. முதல்வர் அவர்களும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனாரு. இதுல அவரை மட்டுமே குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் அவர் வெளியிட்டு கிட்டத்தட்ட அவரை யாரும் கார்னர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் போய்கிட்டு இருந்த சூழல்ல அது அப்படியே கீழே போட்டு உடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார். சரி, கொடுத்ததோடு மட்டும் இல்லாம உயிரிழந்தவர்களை கரூர்ல போய் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தாரு, அந்த குடும்பத்தாரை போய் நேர்ல பார்த்திருந்தாருன்னா ஓரளவுக்கு பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருக்கும். ஆனா
அவங்க அத்தனை பேருமே பனையூருக்கு வர வச்சு இல்லாட்டி ஒரு பொது இடத்துக்கு சென்னைக்கு வர வச்சு பார்த்துருக்காங்க. அதுல எவ்வளவு குளறுபடிகள் போச்சு அப்படின்றது தெரியும். பணத்தை கொடுத்து கூட்டு வந்தாங்க, எங்களுடைய உறவினரை எங்களுக்கே தெரியாம கூட்டு வந்தாங்க, யாரோ ஒருத்தர் எங்களுடைய உறவினர்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அப்படின்றது அதை ஒட்டி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வரைக்கும் வரவழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 முறை அவரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் தேர்தல் நேர்காணல் நடத்துறதுக்கான அன்றைய தினம் சிபிஐ நேரடியா வர வச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை அவரு பெரும்பாலும் விமர்சிக்க தயங்குறாரு. ஏன் அதை பண்றாரு அப்படின்றதும் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் நடிச்ச திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் எப்படியாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும், அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை தேர்தல் செலவினங்களுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள்லாம் விஜய் கிட்ட இருந்த சூழல்ல அவருடைய சொந்த படத்தை, கடைசி படத்தை கூட வெளியே கொண்டு வர முடியாத ஒரு சூழல்ல தான் விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார். ஏன்னா எத்தனையோ படங்கள் இருக்கு, பெரிய உச்சபட்ச நடிகர். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவ்வளவு தூரம் குழப்பங்களை ஏற்படுத்தினாரு? ஒரு திரைப்படத்தை வெளியே கொண்டு வர்றதுல கூட அவ்வளவு தெளிவின்மை அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, கொள்கை ரீதியிலான முடிவுகளை, அரசு ரீதியிலான முடிவுகளை, மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை விஜய் எடுக்கும் பொழுது எப்படியான குழப்பங்களை அவர் ஏற்படுத்துவாரு? ஏன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் சட்ட போராட்டங்கள்ல அவங்க சலைச்சவங்க கிடையாது. முல்லை பெரியார் அணை தொடங்கி மேகதாது அணை தொடங்கி இப்படி பல விஷயங்களாகட்டும் முக்கியமான அத்தனை அம்சங்களையுமே, ஏன் கவர்னருடைய அதிகாரம் சம்பந்தமான விவகாரங்கள்ல கூட திமுக தொடர்ந்த வழக்குல தான் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படின்றது கிடைச்சிருந்துச்சு. அதிமுக தொடர்ந்த வழக்குல தான் முல்லை பெரியார் விவகாரத்துல ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றது கிடைச்சு. ஸோ 2 பேருமே சட்ட ரீதியிலான போராட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தருங்க சலைச்சவங்க கிடையாது. ஆனா ஒரு தன்னுடைய திரைப்படம் சார்ந்த விவகாரத்துல கூட ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இது விஜய் அவர்களுடைய திறமையின்மையை காட்டுது அப்படின்றதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. உடனே இது அந்த படத்தோட தயாரிப்பாளர் சார்ந்த விவகாரம் அப்படின்னு யாரும் கை கழுவி போயிட முடியாது. இது முழுக்க முழுக்க விஜய் படம், விஜய் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ சிபிஐ விசாரணை, இந்த திரைப்படத்துடைய விவகாரம் இதெல்லாம் ரொம்ப முற்றி போய்கிட்டு இருக்கும் பொழுது, பாஜக அவ்வளவு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்த பொழுதும் அவர் அமைதி காத்துக்கிட்டு இருந்தப்பதான் ஒரு பெரிய ஒரு பூதாகரமான விவகாரமா சங்கீதா அவர்கள், விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து விவகாரம் வருது. அதை இன்னும் கூட ரொம்ப மெச்சூர்டா விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, நடிகை ட்ரிஷா அவர்கள் தான் இந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே பின்னணியில் இருக்கிறாரு அப்படின்றத மறைமுகமா சங்கீதா அவர்களும் அவருடைய மனுவுல குறிப்பிட்டிருக்கிறாரு. வெளியே பொது வெளியில அனைவருக்குமே அது தெரியும். ஆனா அதே நடிகையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அதை ஏதோ லீக்கான வீடியோலாம் கிடையாது, ப்ராப்பரா சினிமா பிஆர்ஓஸ் கிட்ட சொல்லி அதை வீடியோ எடுத்து வேணும்னே தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் அப்படின்றது தாவேகா காரங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பா தாவேகாவுடைய தொண்டர்கள் நிறைய பேர், அண்ணா இதுக்கு மேல எங்களால உங்களுக்கு முட்டு கொடுக்கவே முடியாதுன்னா அப்படின்னு சொல்லி வீடியோஸும் போஸ்டுகளும் போடக்கூடிய இடத்துக்கு தான் அந்த கட்சி அப்படின்றது ரொம்பவும் மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்துல சினிமா துறையினரே விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வந்திருந்தாங்க. ஏன் சமுத்திரக்கனி அவர்களுடைய அந்த வீடியோவாகட்டும், பார்த்திபன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளாகட்டும், இது எல்லாமே திரையுலகில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த விஜய் அவர்கள் செய்யக்கூடியதில் அவங்களுக்கு மனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதை இன்னும் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். என்னுடைய சொந்த விஷயம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா சொல்லியிருக்கலாம். அதுக்கும் கட்சி மேடையை தான் பயன்படுத்தியிருந்தார். பயன்படுத்தி என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒர்த் இல்லை, அதாவது அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய மகன் மகள் சார்ந்த விஷயங்களை ஒர்த் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, இத்தனை வருடம் அவங்கள நம்பிதான் அந்த குடும்பம் இருந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களை ஒர்த் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிச்சயமா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. அதுதான் நிறைய பேருடைய கருத்துக்களாகவும் வெளிப்பட்டிருந்தது. நம்ம தாவேகா தொண்டர்களை மட்டுமே தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கவே முடியாது. அதை தாண்டியும் எந்த கட்சியும் சாராத நியாயத்தின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ஒரு விதமான கசப்புணர்வை தான் விஜயை நோக்கியும் தாவேகாவை நோக்கியும் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படி எல்லா விவகாரத்திலையுமே விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சிக்கு எதிரான விஷயத்தை அவரே செஞ்சுக்கிட்டு இருந்த சூழல்ல தான் கடைசியா
ரஜினிகாந்த் அவர்களை வம்பிழுத்திருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரஜினி நினைச்சாரு, ஆனா திமுகவுக்கு பயந்து அதை செய்யாம போயிட்டாரு. அந்த தைரியமான முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னு விஜயை உயர்த்தி பேசுறேன் அப்படின்ற ஒரு ஒரு நினைப்புல ரஜினிகாந்த் அவர்களை ரொம்பவும் தாழ்ச்சியா பேசிட்டாரு. ரஜினிகாந்த் என்ன அப்படி பயப்படக்கூடியவரா? 1996 என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு முறை தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டை எந்த காலத்திலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் 1991 96 வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய மகாராணி மாதிரி தமிழ்நாட்டை ஆண்ட வந்த கட்சி வெறும் 4 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்களே தோத்து போயிருந்தாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த எலெக்ஷன் அப்போ மூப்பனார் கூட திமுக வச்சிருந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருந்தது அப்படின்றதெல்லாம் கடந்த கால வரலாறா இருக்கு. அதுக்கு முன்னாடி 1995 தொடர்ச்சியா ஜெயலலிதா அவர்களுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரத்தை விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு. அதன் நீட்சியா தான் அவ்வளவு பெரிய படுதோல்வி அப்படின்றது ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை தான் விஜய் அவர்களை நோக்கி ரஜினிகாந்த் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. இப்ப ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, திமுகவுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கல அப்படின்னு. அதுக்கு எல்லா கட்சிகளுமே திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட அத்தனை கட்சிகளுமே தாவேகாவையும் விஜயையும் ஆதவ அர்ஜுனாவையும் கண்டமணிக்கு கடுமையான விமர்சனங்களால தொலைச்சு எடுத்துட்டாங்க. அது எப்படிங்க நீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆளை வந்து நீங்க அப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றத எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு கண்டனத்தையும், கடைசி வரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்ம அப்படியே 1996 போனோம்னா அவர் என்ன சொன்னார், ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒற்றை வாக்கியம் தான். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுதான் விஜய் அவர்களுக்கு டைரக்டா கொடுத்திருக்கிறாரு. ஸோ இது டிஎம்கே வர்சஸ் தாவேகா, டிஎம்கே வர்சஸ் அதிமுக அப்படின்ற களமெல்லாம் இருந்துட்டு இருந்த சூழல்ல இப்போ டிவிகே வர்சஸ் ரஜினிகாந்த் அப்படின்ற விஷயமாவும் மாறி இருக்கு. ரஜினி ரசிகர்கள் ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிக்கையில இருக்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னு விஜய் சொல்றாரோ, அப்கோர்ஸ் வீட்டுக்கு ஒரு ரஜினிகாந்த் அப்படின்றவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ஒத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏற்கனவே திமுக கூட்டணியில கமல்ஹாசன் இருக்கிறாரு, ஸோ அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி அந்த கூட்டணியில இருக்கு. ஆப்வியஸ்லி விஜயகாந்துடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த மூவ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் யாரும் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க போறது இல்லை அப்படின்றது முக்கியமானது. இதுல ரஜினி அவர்களை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற தீவிரமான பிரயத்தனத்துல இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா பாஜகவில் இருந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தான் ரஜினிகாந்தோடைய சேர்ந்து கட்சியெல்லாம் தொடங்கறதுக்கான வேலைகள்லாம் இருந்து கடைசியில கொரோனா வந்துச்சு, அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் காரணம் காட்டி அவர் அரசியலுக்கு வரல அப்படின்றத அவர் ஒரு முடிவுரையாவே எழுதிட்டாரு. ஆனாலும் கூட அவருடைய அந்த அரசியல் தாக்கம், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தப்போ உள்ள வந்து சில தீவிரவாதிகளோ இல்ல அந்த மாதிரியான சமூக விரோதிகள் உள்நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. அது மாதிரிதான் ரஜினிகாந்த் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றது பெரும் தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்றது மாற்ற முடியாத கருத்து அப்படின்றதுல எனக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கையா இருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா ரஜினி அவர்கள் டால் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய அவரு டைரக்டா களமிறங்கி இருக்கிறாரு. ஏன்னா ரஜினிகாந்தும் இதை கடந்து போயிருக்கலாம், அறிக்கை எதையும் விடாம. அவர் அப்படி பண்றாரு அப்படின்னா நிச்சயமா அவரும் விஜய் அவர்களுக்கு எதிராக தீவிரமா களமிறங்கி இருக்கிறாரு அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒட்டு மொத்தமா இப்ப நான் இவ்வளவு டீட்டெயில் சொன்னேன்னா இது வெறும் விஜய் வர்சஸ் ரஜினி அப்படின்றதோட மட்டும் நான் சுருக்கி இந்த வீடியோவை பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் அவர்களுடைய கடந்த கால தவறுகளை எல்லாத்தையும் சுட்டி காட்டி நம்ம சொல்றதுக்கான காரணம், வீடியோட ஆரம்பத்துல சொன்னால எப்படியாவது இந்த தேர்தலில் தோத்தரணும், தப்பித்தவரை கூட ஜெயிச்சிடக்கூடாது, ஜெயிச்சு ஒருவேளை எம்எல்ஏவோ இல்ல மந்திரியாவோ ஆயிட்டா டெய்லியும் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வரணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் இதெல்லாம் பண்றாரான்னு எனக்கு தெரியல.
ஆனா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், ரஜினி அவர்களுடைய இந்த நிலைப்பாடு, இதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.